ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிற ரெசிபி வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான முறையிலையும் அதே சமயம் ரொம்ப ருசியான முறையிலும். அப்படி என்னடா அப்படின்னு யோசிப்பீங்க. பாவக்காய்னால எல்லாருமே தெரிச்சிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாவக்காயை கசப்பே இல்லாமல் ரொம்ப ருசியாக இன்றைக்கி நம்ம கிச்சனில் வறுவல் பண்ண போகிறோம். வாங்க அந்த வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு 2 பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மெலிசாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 பாவக்காய்க்கு 2 வெங்காயம் நான் வந்து சரிய அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் அந்த மணத்துக்காக சேர்த்துட்டு அதில் வெங்காயம் அப்புறமா பாவக்காய் 2ஐயும் ஒட்டுக்கவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதத்தில் அந்த ஆவிலேயும் நல்லா பாவக்காயும் வெங்காயமும் நல்லா வெந்து வரும். தண்ணியெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் வேக வச்சுக்கலாம். வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதையே கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள். நம்ம போடுறப்போ வடச்சட்டி ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ சுருங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம புளி கரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி புளி கரைக்க வேணாம். லைட் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் புளி கரைச்சிக்கிட்டால் போதும். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம்னா இது வந்து ஒரு கொலப்பாக கிரேவி மாதிரி வந்துடும். அதனால் தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். புளி ஊற்றுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா காரம் போட்டிருக்கிறதுனால தண்ணியும் நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் காரம் போட்டிருக்கலாம். ஒரு வீடு ஃபுல்லாக காரம் அடிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அப்பப்போ எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா வறுவல் வந்து ரெடி ஆகும். நம்ம ஊற்றின புளி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா ட்ரையாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். அப்போ தான் அந்த பாவக்காய் வந்து நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாவக்காய் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா பாவக்காயில் கசப்பே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இது சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். சாம்பாருக்கு, பருப்பு குழம்புக்கு, அப்புறம் தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை சைடிஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய் அப்படின்னாலே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வறுவல் அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. கசப்பே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதே சமயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.